ஆக்சுவலி அந்த முத்தம் உனக்கு கொடுக்க வேண்டியதுதான். நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை உன்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நீயும் உன் காதலை என்கிட்ட சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஐயோக்கு என்னோட நான் இத்தனை நாளா பழகிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்னொருத்த பொண்டாட்டின்னு தெரிஞ்சோம் அவ எப்படி இப்படி நடந்துக்கிட்டா? இதுக்கு முன்னாடியும் அவ இப்படித்தான் நடந்திருப்பானோ? எனக்கு தான் தெரியாம போச்சோ. அவ இப்படி கேவலமா நடந்துக்கிட்டது விஸ்வாக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகுறது? ஏண்டா ஏன் இப்படி பண்ண? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? நான் இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒரு மாதிரி டல்லா உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்ல, ஃபங்க்ஷன்ல நடந்ததை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன்ல நடந்ததுன்னா? இல்லந்தா. அது சரி, என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தியோன்னு நினைச்சேன். நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரலையேங்கிற ஒரு விஷயத்தை தவிர என் வாழ்க்கையில நடந்த எல்லா நல்லதுக்குமே காரணம் நீங்க தான். உங்களை தவிர நான் வேற யாரை யோசிக்க போறேன்? ஐயே, என்ன இது? நான் உன் கூட வாழ வந்திருக்கேன். சாமி ரஞ்சிக்கெல்லாம் தூக்கி வைக்காத. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி பரவாயில்ல. இன்னைக்கு உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல அசத்திட்டாராமே சுந்தர். எங்க அம்மா போன் பண்ணி ஆகா ஓகோனாங்க. ஆமாங்க, அக்கா வீட்டுக்காரர் இப்படி மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒண்ணு உண்டு இல்ல, அது இப்ப சுந்தருக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஆள் நல்லா மாறிட்டாரு, தெளிவா தெரியுது. யோசிச்சு பார்த்தா பொம்பளை குழந்தையே வேணாம், அதை தத்து கொடுக்குறேன், கொலை பண்ணுவேன்னு அலைஞ்சிட்டு இருந்த ஆளு அதே குழந்தைகளுக்கு இவ்வளவு பெருசா ஃபங்க்ஷன் பண்றாருன்னா ரிமார்க்கபிள் சேஞ்ச் தெரியுது. ஆமாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சுரேஷுக்கு என்னாச்சு? ஏன் அப்படி இருக்கான் அவன்? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த சுரேஷ்க்கும் இப்ப பாக்குற சுரேஷுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி இருக்கான் அவன், பழைய சுரேஷ் மாதிரி இல்ல. இன்னைக்கு பார்த்தா அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்ல, அதனாலதான் கேக்குறேன். எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தான். என்னன்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரி தான் இருக்கான். என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ பேசி பாரு, உங்ககிட்ட தான் ஓப்பனா பேசுவான் அவன். ஏன்னா என்னன்னு தெரிஞ்சு நம்ம எதுவா இருந்தாலும் சால்வ் பண்ணணும். நம்ம ஐ திங்க் வி ஓவர் தட் மச். எவ்வளவு பண்ணிருக்கான் நமக்காக. மனசுல அசிங்கமான எண்ணம், கேவலமான புத்தி எல்லாம் இருக்கே, அப்படிப்பட்டவன் கிட்ட நான் என்னத்த போய் பேசுறது? என்ன யோசிக்கிற நந்தினி? அதாங்க, அதை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். பார்த்து ஏதாவது பண்ணணும் அவனுக்கு. சரி, சுரேஷ் பிரச்சனையை தீக்கலாம், சுந்தர் பிரச்சனை தீர்ந்து போச்சு. அப்படியே நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா? உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை தீரும்போது இன்னொரு பிரச்சனை பூதாகரமா வெடிக்குது. என்னாச்சு நந்தினி? அந்த சுரேஷ் பிரச்சனையை எப்படிங்க உங்ககிட்ட சொல்லுவேன்? கடவுளே, என்ன சோதனை இது? என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நந்தினி, நல்லதானே பேசிட்டு இருந்தா, ஜாலியா பேசிட்டு இருந்தா, இப்ப எதுக்கு கீழே படுக்கிற? நான் இன்னைக்கு உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாத மனநிலைமையில இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன சொல்ற? என்னன்னே தெரியலங்க, உடம்பெல்லாம் ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த டயர்டா, இல்ல மாலதி வாழ்க்கையில ஏற்பட்ட சந்தோஷமா, சுரேஷை பத்தின கவலையா, என்னன்னு தெரியலங்க. அத நினைச்சு தலை வேற ரொம்ப வலிக்குது.
நான் கீழே படுத்துக்கிறேனே. என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. கீழே படுக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்ற, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தோணலையா உன் மனசுக்கு? இருக்குங்க, பலமான காரணம் இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய தடையும் இருக்கு. அந்த தடையெல்லாம் நீங்கி நாம சந்தோஷமா இருக்கத்தான் போறோம். ஆனா அதுக்கான நேரம் தான் இன்னும் வரல. சாரிங்க. என்னடா செல்லம்? ஐ முச்சுக்குட்டி, தங்க குட்டி, கையில குட்டி, என்னடா செல்லம்? என்ன பாக்குறீங்க? என்னம்மா டயர்டா இருக்கா உங்களுக்கு? சரி 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 சரி. நீங்க என்ன பண்றீங்க? சரி சரி சரி, தூங்குங்க தூங்குங்க தூங்குங்க. அப்பாடா, 2 குழந்தைக்கு நல்லபடியா பேர் வச்சு முடிச்சாச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலதி. ஏன் மாலதி, 2 பொண்ணுங்களும் அப்படியே அம்மா மாதிரியே மூக்கு மூலியமா ரொம்ப அழகா இருக்குல்ல? இல்ல, குழந்தைங்க உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான். எங்க அம்மாவை பார்த்தல, அது சொன்ன பேரை வைக்கலன்னு என்ன அழிச்சாட்டியம் பண்ணுச்சு. நான் முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுட்டேன்ல. 2 குழந்தைங்களும் அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. அதுக்கு போய் ஒண்ணுக்கு கிருஷ்ணம்மாவா, ஒண்ணுக்கு வேணி அம்மாவா. ஆசையை பாத்தியா அந்த கிழவிக்கு? நீ ஜோசியர்கிட்ட குடிச்சிட்டு வந்தியே, ராகினி பத்மினி, அந்த பேர் தான். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. 2 குழந்தைங்களும் நல்லா தூங்கிட்டாங்க. மாலதி, எதுக்கு இப்படி தட்டி விடுற? நான் யாரு? உன் வீட்டுக்காரன் தானே? வீட்டுக்காரங்கிறதுல அப்புறம் இருக்கட்டும். முதல்ல எழுந்திருச்சு கீழே படுங்க.
என்ன மாலதி, நான் தான் சொன்னேன்ல, நான் இப்ப பழைய சுந்தர் இல்ல, இப்ப மாறிட்டேன்னு. அப்புறம் என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல தரையில போய் படுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னடா செல்லம், இதுக்கு போய் கோவிச்சுக்கிற? இங்க பாருங்க, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன மாலதி, அப்ப நீ என்ன நம்பல? யாரு நம்பினாலும் நீ என்ன நம்ப மாட்ட, அப்படிதானே? இங்க பாருங்க, உங்களை எல்லாரும் நம்புறாங்கிறதுக்காக தான் நான் உங்களை இந்த வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன். அப்ப நான் மாறணுங்கிறத நீ மட்டும் நம்ப மாட்ட, அப்படிதானே? நீங்க திருந்துங்க, திருந்தாம போங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட நெருங்க பார்க்காதீங்க. இன்னொரு தடவை உங்களை நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. மாலதி, நான் மாறணுங்கிறத கொஞ்சமாவது நம்பு. பேசாதீங்க. எங்க அப்பா அம்மா உங்களை நம்புறதாலதான் இந்த ரூம்குள்ளே உங்களை சேர்த்திருக்கேன். என்ன, இந்த ரூம்குள்ளே தனியா படுக்கிறீங்களா இல்ல வெளியே போய் படுக்கிறீங்களா? இல்ல மாலதி, நான் இதெல்லாம் சரியா வராது. நான் குழந்தைங்களை தூக்கி இல்ல வெளியே வேண்டாம், போறேன். இரு, நான் ரூமுக்குள்ளே படுத்துக்கிறேன். எல்லாரையும் அடக்கியாச்சு, இவளை மட்டும் எதுவுமே பண்ண முடியல. வீடு எங்க போயிட போற? நம்பிக்கிட்டே வா. நான் யாருங்கிறத கூடி சீக்கிரமே காட்டுறேன். உன்னையும் மடக்கிறேன்டி, மடக்கிறேன். நந்தினி ஏன் இப்படி நடந்துக்கிறா? பகல்ல பாக்குற நந்தினிக்கும் ராத்திரியில பாக்குற நந்தினிக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசம்? அவக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? டாக்டரை பார்த்தா அவங்களும் ஒரு கதை சொன்னாங்க, அதை அவளும் புரிஞ்சுக்கிட்டதா தான் சொன்னா. ஆனா இன்னும் மாறலையே. தினம் ஒரு காரணம் சொல்றா, மறுநாள் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறா. இதை அவ தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல இது அவளுக்கு புரியாத புதுரா? இந்த விஷயத்தை நான் டாக்டரை தவிர வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை வேற. இது இப்படியே எத்தனை நாளைக்கு தான் நீண்டுகிட்டு போகுமோ தெரியலையே. என்கிட்ட குழந்தை இல்லையான்னு 4 பேர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் நந்தினி மேல வச்சிருக்கிற காதலை அவ மிஸ்யூஸ் பண்றாளா இல்ல என்ன பிடிக்காம அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இதுக்கு நான் எப்படிதான் விடையை கண்டுபிடிப்பேன்? தூங்காம என்னையும் தூங்க விடாம ஏன் மாமா இப்படி கொல்ற? மாமா, ஹே, நீ என்ன பண்ற இந்த நேரத்துல? தூங்கல? அதே கேள்விதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. தூக்கம் வரலையா இல்ல துக்கம் தாங்காம இங்க வந்து நிக்கிறீங்களா? துக்கமா? என்ன துக்கம்? நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்ற துக்கம் தான். எனக்கு புரியல. எத்தனை நாளைக்கு மாமா இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருப்பீங்க? சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன்.
உங்களுக்கும் நந்தினி அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் எதுக்காக அவங்க கீழே தரையில படுத்துட்டு இருக்காங்க? நீங்க இந்த நேரத்துல எங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ, அவ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால, வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, முதுகு வலிக்குதுன்னு சொன்னா. நான் தான் தரையில படுத்தா கொஞ்சம் முதுகு வலிக்கு சுகமா இருக்குன்னு சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்ல. ஏன் மாமா பொய் சொல்றீங்க? உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு உங்களை நந்தினி அக்காவுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் இருக்கேன். இங்க வந்து பார்த்தா நீங்களும் சந்தோஷம் இல்லாம தான் இருக்கீங்க. யார் சொன்னது உனக்கு? ஏன் நீயா ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு பேசுற? இவர எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ தரையில படுக்கிறதுக்கும் நான் இங்க வந்து நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லாம போயிடுமேன்றதுதான் என் கவலையே. நீ எதையோ தப்பு தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. மாமா, நான் உங்களை சரியா புரிஞ்சுகிட்டதால தான் இப்படி பேசுறேன். நீங்க இப்படி வந்து தனியா நிக்கிறது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. அக்கா தனியா படுக்கிறதும் அப்படிதான். எனக்கு தூக்கம் வராம அடிக்கடி இங்க வந்து உலாத்துவேன். அப்பெல்லாம் நான் உங்களை இங்க பாத்திருக்கேன், நீங்க என்ன பார்த்ததில்ல. அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. ஏன் தெரியுமா? நீங்க சும்மா கேஷுவலா சுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நாளாக நாளாக உங்களை இப்படியே பார்க்க பார்க்க என்னால அதை கேட்காம இருக்க முடியல. அதான் கேட்டேன். இல்ல இல்ல, நீ கேட்டதுல நான் தப்பு சொல்லல. உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன அத சொல்லுங்க. சரி, என்கிட்ட சொல்ல வேண்டாம், வீட்ல உள்ள பெரியவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க தீர்த்து வைப்பாங்க. எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணு மாமா. நான் போய் கல்பனா, நீ என்ன பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண சின்ன விஷயம். இதை தீக்கிறதுக்கு பெரியவங்களும் சின்னவங்களும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை தீக்கிற அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. இது ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் நடுவில் வர ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான் இது. இதை போய் ஒரு கம்ப்ளைண்டா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன இது? நீ முதல்ல இதெல்லாம் யோசிக்காத, போய் தூங்கு போ. சொல்ல மாட்டால உன் பொண்டாட்டிய இப்படி பொத்தி பொத்தி வை. என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிக்க தான் போகுது. ஏய், என்ன? நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஏதோ உங்க மேல இருக்கிற பாசத்தினால அப்படி கேட்டேன். தப்பா இருந்தா ஐம் சாரி. ஏய், என்ன சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? போ, மனசை போட்டு குழப்பிக்காத, போய் தூங்கு. அப்ப நீங்க? நான் வரேன், கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு பொறுமையா வரேன். அவளை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ போராடுறிய மாமா. ஆனா உனக்காகவே உருகிட்டு இருக்கிற என்ன ஏன் மாமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நந்தினி?